வாய் ஃபார் மீ உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி எது? அமெரிக்கா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நம்பர் 2 கண்ட்ரி சைனா, அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே சண்டை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். சண்டைனா அடிச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு நாட்டுக்குமே பொருளாதார தடை, அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சைனாக்கு 3 நாள் பயணமா போயிருக்காரு. அவர் சாதாரணமா போக கிடையாது, ஒரு அரசியல்வாதியா சைனாக்குள்ள என்டர் ஆகல. அவர் ஒரு பிசினஸ் மேனா காலடி எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் ஒரு சிங்கிள் மேனா கிடையாது, ஒரு பெரிய படை. அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் யாரு? அமெரிக்கால டெஸ்லாவோட சிஇஓ ஆனா எலான் மஸ்க், அவரு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்பிளோட சிஇஓ டிம் குக், அவரும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்விடியா, உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி ஒரு சாதாரண சிப்பு கம்பெனி, நெட்வொர்க் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்காரர்களை கொண்ட இந்த டீம், அதாவது ஆப்பிள் சிஇஓ, டெஸ்லா சிஇஓ, அப்புறம் என்விடியா சிஇஓ, அது இல்லாமல் நம்பர் 1 கண்ட்ரியோட பவர்ஃபுல் மேன் சொல்லக்கூடிய, ஏன் உலகத்திலே பவர்ஃபுல் மேன் சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எதிரி நாட்டான சீனாக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காங்கன்றது என்னடா நடந்துட்டு இருக்கு? ஒரு சைடு தமிழ்நாட்டில் பார்த்தா விஜய் அவர்கள் ஜெயிச்சு அதிரடி காட்டிட்டு இருக்காரு, மாசா போயிட்டு இருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தா இந்த போருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இதெல்லாம் என்னடா வரலாற்றில் இந்த மாதிரி அதிசயமா வியக்கத்தக்க மாதிரி விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இந்திய விஷயம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்கா வரலாற்றிலேயே 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அதிபரா சீனாக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ, இவர் தான் அமெரிக்க நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் சீனாக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது, இவர் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சைனா கவர்மெண்ட் இவரை பேனே பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல ட்ரம்ப் கூட இவரும் போயிருக்காரு. ஸோ அதனால சீனா கவர்மெண்ட் இவர் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக அவரோட நேம சீனா பேர்ல வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வேற ஒரு ஆள் உள்ள வந்த மாதிரி கணக்கு கட்டி அவரை உள்ள வர வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட சுச்சுவேஷன், எப்பேற்பட்ட சம்பவம்லாம் நம்ம நாட்டில் உலகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஷி ஜின்பிங் சைனாவோட பிரசிடென்ட், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட், இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஆகாது, ரெண்டு பேரும் எனிமீஸ்ன்றது எல்லாத்தையுமே தெரியும். இந்த நிலைமையில ட்ரம்ப் சைனாக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன தெரியுமா? ஷி ஜின்பிங் அவர்கள் என்னை பார்த்ததும் என்னை கட்டி பிடிச்சி கையை குலுக்கி என்னை வரவேற்பாரு, சிரிச்ச முகத்தோட வரவேற்பாரு அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுட்டு என காட்டிக்கிறாங்களாம். எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் கிடையாது, நாங்கள் அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாராமா. அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சைனாக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ராஜாக்கெல்லாம் ராஜான்ற மாதிரி அவருக்கு ஒரு அவ்வளோ பெரிய வரவேற்புன்றது நடந்திருக்கு. இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன வாய்ஸ் ஃபார் மீ கேங்கோட ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஃபார் மீ கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1275 பேர் இருக்கோம். நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி நம்ம கேங்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எல்லாத்துக்கும் காட்டுங்க. வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் பற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தா மத்திய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட் நாட்டு கூட அமெரிக்கா ஈரான்ல சரியான சண்டை, போர் பதற்றம்ன்றது நடந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம சைடு ஆசியா சைடு வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா இந்த தைவான்ற ஒரு குட்டி கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியை பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் மும்பரம் கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐல சைனாவோட குரோத்ன்றது எங்கேயோ போயிடுச்சு, ஒரு பீக்ல இருக்காங்க உலக நாடுகளில் மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ தொழில்நுட்ப சைடில் வளர்ச்சியா சீனா இருக்காங்க, ஒரு எப்பயுமே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்காங்க. இந்த ரெண்டு கண்ட்ரி சந்திச்சதுனால வரலாற்றில் இந்த 3 நாள் ட்ரம்ப் அங்கதான் தங்க போறாரு. என்னென்ன மாதிரிலாம் விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலாக பேச போறோம். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரசிடென்ட்டா அமெரிக்காவோட வரலாற்று படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் சீனா கண்ட்ரிக்கு முதல் முறையா விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற ஸ்பெஷல் டீமோட சீனாவோட தலைநகரான பெய்ஜிங்ல இறங்கி இருக்காரு. அவருக்கு ராஜ மரியாதை தான், சிவப்பு கம்பளம் போட்டு விரிச்சு சீனா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு வெல்கம் பண்ணி அவரை வரவேற்கிறாங்க. இவரை வரவேற்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட துணை அதிபரான ஹான் ஜெங் அப்படின்றவர் 300 இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீனா கூடயும் அமெரிக்கா கூடயும் ஏர்போர்ட்ல 2 பேரும் மிக்ஸ் ஆகி காட்டி வரவேற்கிறாங்க. சிவப்பு கம்பளத்தோட சீனா துணை அதிபர் ஹான் ஜெங் வரவேற்கிறாங்க.
இப்படி ட்ரம்ப் வந்து சீனாக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் தான். அவர் கூட இருக்க டீம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே எல்லாரும் நடுங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதியா சீனாக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, ஒரு பிஸ்னஸ் மேனா சீனாவை நோக்கி படையெடுத்திருக்காருன்னே சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லக்கூடிய டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க் அவரும், ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் அவர்களும், என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் ஹுவாங் இவங்களோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவங்க எல்லாரோடையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து உள்ள வராரு. நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய நாட்டு அதிபர் வந்து பெரிய நாட்டு பணக்காரர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு தன்னோட நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்னு எல்லாரும் யோசிப்போம். ஆகா, இன்னைக்கு ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகுதுரா, அது மட்டும் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரி, நான் வந்து இதவே பேசிட்டு இருக்கேன், இன்னும் உள்ள போகலாம், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் அவர்களுடைய முதல் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சீனாவில் வந்து இந்த கூகுள்ன்ற ஒன்றே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா வந்து எந்த ஒரு பொருட்களுமே சீனாக்குள்ளே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 2 நாட்டுக்குமே வந்து இந்த பொருளாதார தடை, அது மட்டும் இல்லாமல் நிறைய சண்டைகள்லாம் இருக்குது. சண்டைனா நேரடி சண்டை கிடையாது, மறைமுகமான பொருளாதார தடை, வர்த்தக தடை, அது பேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடை இருக்கனால இந்த அமெரிக்கா ஃபண்டோட பொருட்களை வந்து சீனா பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் சீனா ஃபண்டோட பொருட்களை மட்டும் அமெரிக்கா பயன்படுத்துவாங்க. ஏன்னா சீனா இல்லாமல் உலகத்தில் எந்த கண்ட்ரியுமே வந்து சர்வை ஆக முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் சீனா வந்து ஆனால் இருக்க முடியும். ஏன்னா சீனா கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா பொருட்களை சீனாவில் வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரி முதல் கோரிக்கையை அதான் வச்சிருக்காரு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த போயிங் ஏர்கிராஃப்ட் விமானம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போயிங் கம்பெனி விமானங்களை வந்து சீனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஊரில் ஒன்று சொன்னார், எங்கள் நாட்டு விவசாய பொருட்களை வந்து வாங்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சார். ரூல்ஸ் கிடையாது, ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். அதே மாதிரி சீனாவில் வந்து இந்த முதல் கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ, நான் சொன்னேன்ல, இவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீனா அரசாங்கம் நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வரவே கூடாதா, முதல்ல நீ வெளில போடா, எப்பயுமே என் நாட்டு பக்கம் தலை வச்ச படுக்க கூட, என் நாட்டை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து தடை வச்சிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப்பு கூட சேர்ந்து இவர் வர்றதுனால சீனா கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் மேலே போட்டிருந்த தடையை வந்து நீக்க முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் அவர் பேரை வந்து வேற ஒரு பேராக டிரான்ஸ்லேட் பண்ணி வேற ஒரு ஆள் யாரோ ஒருத்தங்க சீனாக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. இது உண்மையாகவே நடந்தது. எல்லாருமே வந்து இதை ஒரு பேசு பொருளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீனா நடந்துக்கிறாங்க, ஏன் வந்து கொஞ்ச நேரம் ரிலீஸ் பண்ணிவிட்டா என்ன, அவர் பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவர் உள்ள அலோவ் பண்ணாங்க. ரொம்ப வைராக்கியமான நாடாக இருக்காங்க சீனா. இதுலேருந்தே நமக்கு தெரியுது, ஒருத்தன் பிடிக்கல அவன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். நீ வேற ஆளாக கூட மறைமுகமாக மாறுவேஷம் போட்டு கூட உள்ள மறு வச்சுட்டு கூட வா, ஆனால் நீ எனக்கு பிடிக்கலாம், நீ வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி நேரடி எதிரி யாருன்றதை அவங்க வந்து ஃபுல்லாக ஓப்பனப்பாக இருக்காங்க. இது மூலியமாக தெரியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களும் சீனா அதிபரான ஷி ஜின்பிங் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட கோல் என்னவா இருக்கும்னு சொல்லப்படுது அப்படின்னா, ஈரானோட அவர் வந்து போர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இந்த போருக்கு சீனா எந்த வகையிலையும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வந்துடவே கூடாது, ஈரானுக்கு உதவி பண்ணும் வகையில் தன்னோட ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு கொடுக்கவே கூடாதுன்ற ஒரு முதல் முன்னெடுப்பை தான் வந்து எடுத்து வச்சு உள்ள ட்ரம்ப் காலடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனா வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு பதில் எங்ககிட்ட இருந்து வாங்குங்க, எங்ககிட்டயும் நிறைய ஆயில் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறதாகவும், அப்புறம் இந்த ஈரான் போர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்களுக்கு வந்து யாருமே உதவி பண்ண தேவையில்லை, நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் எப்பயுமே கெத்து, நாங்கள் தான்டா கிங்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்காராமா. அவர் என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலுமே சீனா நினைச்சாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து எல்லா வகையிலையுமே அட்டாக் அழிக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சீனா கிட்ட இருக்குன்றதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து நீ நானும் தோஸ்துப்பா, நீ வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துடாத, நம்ம 2 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்டாக மாறிக்கலாமே அப்படின்ற மாதிரி உள்ள வந்து கூட்டணி சார்காக வந்திருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கும் தைவானுக்கும் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் எப்போ வேணால் சண்டை வரும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க நிலைமையில இப்போ அமெரிக்கா வந்து
தைவானோட ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்டான கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா ஈரானை அழிக்கணும், ஈரானை வந்து அட்டாக் பண்ணுன்ற ஒரு மூடில் தான் அவங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சைனா எப்போயாவது திடீர்னு தைவானை அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றக்காக தைவானுக்கு வந்து தேவையான அந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு போரும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஜி ஜின்பிங் கிட்ட ட்ரம்ப்பே வந்து பேசினதாகவும் சொல்லப்படுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ ரெவல்யூஷன்றது வந்து உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பனிப்போருன்னு வந்ததுன்னா இந்த ஏஐ ரெவல்யூஷன் மூலயமா தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் சீனாவா அமெரிக்காவா யார் வந்து ஏஐல பெஸ்ட்டாக வரப்போகிறாங்க? அமெரிக்காவோட கூகுள் கம்பெனி நிறுவனமா இல்லை சீனாவோட டீப்சீக் கம்பெனி நிறுவனமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ரெண்டும் ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. அதில் வின்னது யாருன்னா அமெரிக்கா கம்பெனி. பட் இருந்தாலும் சீனா வந்து இப்போ நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சீனாவும் சளிச்சவங்க கிடையாது. ஸோ யார் வந்து அடுத்த கெத்து ஏஐல அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்க சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி, பணக்காரர் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். அந்த வகையில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க் அவர்களையும், ஆப்பிள் போன்ற டிம் குக் அவர்களையும், என்விடியா சிப் கம்பெனி சிப் கம்பெனி ஓனர் ஜென்சன் ஹுவாங், நான் வந்து அந்த கம்பெனி பற்றி சொல்லவே தேவையில்ல, நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம நாட்டேவே விலைக்கு வாங்குற அளவுக்கு அந்த கம்பெனிக்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட பெரிய ராட்சச ஜாம்பவான்களை வச்சுக்கிட்டு இந்த ஏஐக்கு வந்து சீனா ஒரு சைடு ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அமெரிக்கா ஒரு சைடு பவர்ஃபுல்லான ஆட்களை கொண்ட கம்பெனி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு கையொப்பம் வந்து சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஏஐக்காகவே ஒரு டீலிங் வந்து நடக்கலாம் அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இந்த மீட்டிங்லாம் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க. அடுத்த 3 நாளைக்கு இந்த மாதிரிலாம் பிளானிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து இந்த 2 நாடுகளுக்கு இடையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார தடைன்றது ரொம்ப கால வருஷமாக நீடிச்சிட்டு இருக்கு. இந்த தடையை வந்து இதோட நிறுத்திக்கிட்டு 2 கண்ட்ரியுமே சேர்ந்து டெவலப் ஆகிற வழியில் அதாவது முயற்சியில் ஈடுபடலாம். இதுக்காகவே வந்து நம்ம ஒரு போர்ட் ஆஃப் ட்ரேட், அதாவது இந்த மாதிரி வர்த்தகத்துக்காகவே 2 நாடுகளுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டு 2 பேருமே டீலிங் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போயிங் கம்பெனி, அதாவது ஏர்கிராஃப்ட் கம்பெனிலேருந்து நீங்கள் விமானங்கள் எல்லாமே வாங்கிக்கணும், அப்புறம் என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சீனா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை, இப்போ வந்து அமெரிக்கா டைம் கிடையாது, நம்ம வந்து ஏசியா கண்டத்துக்கு ட்ரம்ப் பண்ணிட்டார். ஸோ அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனாவோட அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைன்றது நடக்க போகுது. லாங் டேர்முக்கு நடக்க போகுது. நாளைக்கு வந்து உலகமே இதை பற்றி மட்டும்தான் பேசும். ஸோ இந்த வீடியோட கண்டினியூட்டிலாம் என்னன்றது நான் கண்டிப்பாக நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் வாய்ஸ் ஃபார் மீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் கூட இதை பற்றி அவ்வளோக்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. பட் வந்து இந்த 2 நாட்டு தலைவரை சந்திச்சதுன்றது உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு விஷயம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. வீடியோ முடியல, இன்னும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சது, அதாவது நாளைக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு சைனாவில் ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து விசிட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீனாவுக்கு போகிறக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு தான் போனார். ஜி ஜின்பிங் வந்து என்னை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்து எனக்கு கட்டி பிடிச்சி வரவேற்பார் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னார். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க 2 பேர்த்தோட பரஸ்பர உறவும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம போக மோஸ்ட்டாக நாளைக்கே தெரிய வந்துடும். மொத்தத்தில் சொல்ல போனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுடைய இந்த 2 நாட்டு தலைவர்களோட சந்திப்பு அப்படின்றது உலக நாட்டோட பொருளாதாரம், நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம நாடு பக்கத்து நாடு அந்த நாடு இந்த நாடெல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த உலக நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க போரோட முடிவுகளை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஏஐன்றது தான் எல்லாமே, அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இங்க மீட்டிங்ன்றது நடக்குது இல்லையா சீனால. நாளைக்கு 2 பேரும் சந்திச்சு பேச போறாங்க இல்லையா, அதன் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. இவங்க 2 பேரோட சந்திப்பு அப்படின்றது உலகத்தில் எந்தெந்த மாதிரி முடிவுகளெல்லாம் மாற்றி எழுத போகுது, எந்தெந்த மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் புதுசாக வழிவகை செய்ய போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே ஸ்டே கனெக்டட் டு வாய்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சேனல். நீங்கள் என்ன வாய்ஸ் ஃபார் மீ கேங்கோட ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போயே வாய்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்கோட தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ இந்த தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பை.